லூக்கா 19வது அதிகாரம் 10வது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட இந்த வார்த்தையை பேசினார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். லூக்கா 9வது அதிகாரம் 56வது வசனம் சொல்லுகிறது, ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஜீவனை கொடுக்க வந்தார். இன்னொரு வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க வந்தார். இப்படி ஆண்டவர் எதற்காக வந்தார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்னா அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க போறேன். என்னன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். எதை ஆண்டவர் இழந்தார், எதை ஆண்டவர் தேடினார்? லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அந்த காணாம போன ஆட்டை அந்த மெய்ப்பன் தேடி காடு மேடெல்லாம் ஏறி இறங்கி அந்த ஆட்டை கண்டுபிடிச்சார். அடுத்தது வாசித்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. காணாம போன அந்த வெள்ளிக்காசை தொடப்பை எடுத்து வீட்டையெல்லாம் கூட்டி பெருக்கி பார்த்துச்சு. காணாம போன அந்த காசு கிடைச்சிருச்சு. அடுத்தது ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த 2 குமாரன்ல ஒரு குமாரன், அப்பா எனக்கு சொத்தெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் வாங்கிட்டு பணமெல்லாம் வாங்கிட்டு காணாம போயிட்டான். இளைய குமாரனுக்காக காத்துட்டு இருக்கிறார், எப்போ அவன் திரும்பி வருவான். வந்ததுமே தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 காரியங்கள் காணாம போச்சு. ஒரு ஆடு, ஒரு வெள்ளிக்காசு, இளைய குமாரன் காணாம போனான். இதை தேட, காணாம போன ஆடை தேட மெய்ப்பன் இறங்கி வந்தது போல இந்த காணாம போனது யாருன்னா நீங்களும் நானும் தான். அநேக நேரத்தில் தரிசனங்களை இழந்து, திட்டங்களை இழந்து, அபிஷேகத்தை இழந்து, ஆண்டவருடைய வார்த்தைகளை, குரலை இழந்து, ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் இழந்து அநேக நேரத்தில் நம்ம காணாம போயிட்டோம், அட்ரஸ் இல்லாம போயிட்டோம். காணாம போன நம்மளை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நம்மளை அவர் மீட்டு கொண்டார். நமக்காக அவர் இறங்கினார். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு பிறந்தார். நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய பாவத்தினால நம்ம காணாம போனோம். தொடர்ந்து வந்த துணிகரமான செயல்கள்னால காணாம போனோம். துணிகரமாக பாவம் செஞ்சு காணாம போயிட்டோம். சில கெட்ட வார்த்தைகள், சில நண்பர்களோடு சேர்ந்து காணாம போயிட்டோம். சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி காணாம போயிட்டோம். இப்படி பாவத்தில் இருக்கிற நம்மளை, சாபத்தில் இருக்கிற நம்மளை, சகதியில் இருக்கிற நம்மளை, குழியில் இருக்கிற நம்மளை இயேசு கிறிஸ்து தேடி வந்தார். நம்மை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். இரத்தத்தை கொடுத்து காணாம போன நம்மளை அவர் மீட்டு கொண்டார். அவருக்கு நல்லா ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு இல்லாம இன்னைக்கு நமக்கு அட்ரஸ், முகவரி இல்லை. அவர் தான் நமக்கு முகவரியை கொடுத்தார், ஒரு அடையாளத்தை கொடுத்தார், பரிசுத்தத்தை கொடுத்தார், நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைத்திருக்கிறார். இப்படி தலை குனிஞ்சு இருந்தோம், பாவத்தினால் அடிமைப்பட்டு குடிகாரன்னு தலை குனிஞ்சு இருந்தோம். இன்னைக்கு தலை நிமிர்ந்து பரிசுத்தவான், நீதிமான்ங்கிற முத்திரையை இயேசு கிறிஸ்து நமக்காக வந்ததுனால கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, தேடுற வேலை தான் கஷ்டமான வேலை. போலீஸ்காரரை கேளுங்க, திருடனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டம் இருக்கு, பயங்கர கஷ்டம். ஒரு திருடன் திருடிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். ஆனால் போலீஸ்காரங்க மேலே தான் ப்ரெஷர் இருக்கும். 2 நாள் தான் உனக்கு டைம், திருடனை நீ கண்டுபிடிக்கணும். கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 200 பவுனுக்கு மேலே கொள்ளையடிச்சிட்டான். கொள்ளையடிச்சிட்டு 3 நாள் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போது நானே அந்த பேப்பர் நியூஸை பார்த்துட்டு என்ன நினச்சேன், 3 நாள் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கல, கண்டிப்பாக இந்த திருடனை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, அவ்வளோதான், அடித்தது அவனுக்கு ஜாக்பாட்
அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு லக்கு அவனுக்கு, அப்பா எத்தனை தங்கத்தை அடிச்சிட்டான் அப்படின்னு நினச்சேன். பாருங்க, சூப்பராக திருடுனவன் கடைசியில் அந்த சட்டையை விட்டுட்டு போயிட்டான். அந்த சட்டைக்குள்ளே பார்த்தா டிக்கெட் இருந்திருக்கு. டிக்கெட்டை வச்சு அவன் எந்த பஸ்ஸில் ஏறினா எப்படி வந்தான் பார்த்து, அவர் பேர் விஜய். 3 நாளில் வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்து அவர் ஓடிட்டார். அடுத்த ஒரு 2 நாளில் அவரையும் பிடிச்சிட்டாங்க. தப்பிக்கவே முடியல. அப்போது நான் நினைக்கிறேன், இதை நம்ம ஈஸியாக நினைக்கிறோம், பரவாயில்லையே 10 நாளில் ஆனால் இந்த 10 நாள் அந்த போலீஸ்காரங்க தூங்காமல் கொல்லாமல் எப்படி தேடி இருப்பாங்க. எத்தனை ப்ரெஷர், 5 படையை அமைச்சு அதை தேடினாங்களாம். அப்போனா எவ்வளோ ப்ரெஷராக இருந்திருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் திடீர்னு பெல்ட்டை எங்கேயாவது வச்சுருவேன், எங்கேயாவது பர்ஸை வச்சுருவேன். வச்சுட்டா எங்கள் அம்மா கிட்டே கேட்பேன், அம்மா என் பெல்ட்டை பார்த்தீங்களாம்மா, என் பர்ஸை பார்த்தீங்களாம்மா. ஓ கண்ணை உருட்டிப்பார், அங்கே தான் இருக்கும், வச்ச இடத்துல இருக்கும்டா, நல்லா பாரு. நான் நல்லா பார்த்துட்டேம்மா. இல்லைம்மா, நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், காணம்மா. நல்லா பாடுறா இருக்கும், நான் நல்லா பார்த்துட்டேம்மா, எனக்கு இப்போ எடுத்து தரீங்களா இல்லையா. திரும்பி பார்ப்போம், பெல்ட் கையில் வச்சுட்டு எங்கள் அம்மா நிற்பாங்க. இது என்னது, கையில் ஒரு அடி போட்டு அதை கொடுப்பாங்க. பாருங்க, தொலைக்கிறது நான், கண்டுபிடிக்கிறது அது அம்மாமார்களுக்கு இருக்கிற கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். அநேக நேரத்தில் நம்மளையே தொலைச்சிட்றோம். அநேக காரியத்தில் நம்மளை தொலைச்சி போயிடுறோம். சில உலக ஆசைகளை பார்த்துட்டா உடனே தொலைஞ்சு போயிடுறோம். சில இச்சைகள் பாவத்தை பார்த்ததும் அது பின்னாடி போய் ஆண்டவரை மறந்து தொலைஞ்சிட்றோம். இந்த ஆடெல்லாம் அப்படி தான் தொலைஞ்சது. 100 ஆடு ஒன்றா இருந்தது, திடீர்னு ஒரு இடம் பச்சையாக தெரிஞ்சதும் அது பின்னாடி போயிடுச்சு, அது தொலைஞ்சிருச்சு. கெட்ட குமாரன் அப்படி தான் தொலைஞ்சான். அப்பா கூட இருக்கும்போது நல்லா இருந்தான், திடீர்னு நண்பர்கள் பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டதும் அந்த ஜாலியான வாழ்க்கை பார்த்ததும் அப்படியே பின்னாடி போய் தொலைஞ்சு போயிட்டான். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையை தொலைச்சி நிற்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீங்கள் தொலைஞ்சு போய் இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம், தரிசனத்தை இழந்து வந்திருக்கலாம், திட்டத்தை இழந்து வந்திருக்கலாம், உங்கள் ஜப வாழ்க்கையை தொலைச்சி போயிட்டு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டார். உங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். காணாமல் போன உங்களை மீட்பதற்காக, இழந்து போன உங்களை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த மெய்ப்பன், நான் நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் சிங்கம் புலி எப்படா வரும்னு பயந்துட்டு தான் வாழ்ந்திருப்பாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற மாதிரி புலிக்கு சிங்கத்துக்கெல்லாம் வேலி அடைச்சி அப்படியெல்லாம் இருக்காது. அந்த ஆடு ஒரு வேளை எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனால் இந்த மெய்ப்பன் எதையுமே பொருட்படுத்தாமல் முழு எனர்ஜியோடு முழு பலத்தோடு அந்த ஒரு ஆட்டுக்காக அவர் காடு மேடு பள்ளம் குழி எல்லாத்துலேயும் இறங்கி, என்னுடைய ஜீவனே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆட்டை கண்டுபிடிப்பேன்னு அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிச்சாரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். என் ஜீவனை கொடுத்தாவது என் பையனை நான் மீட்டுக்கொள்வேன், என் உயிரை கொடுத்தாவது என் பையனை என் பக்கமா நான் சேர்த்து கொள்வேன்னு உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரத்தத்துக்கு ஈடு எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காணாமல் போயிட்டியா மகனே, இழந்து போயிட்டியா, நஷ்டமாயிட்டியா, உன்னை ரட்சிக்க, உன்னை புதுப்பிக்க, உன்னை மீண்டும் கட்ட, உன்னை நிலைப்படுத்த, உன்னை ஸ்திரப்படுத்த நான் உனக்காக வந்திருக்கிறேன், நான் உனக்காக பிறந்திருக்கிறேன். இன்னைக்கு அவர் இருதயத்தை திறந்து அவருக்கு இடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் பிறப்பார். இன்னைக்கு ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல வாழ்க்கையின் பாதையை நீங்கள் தொலைச்சிருக்கலாம், என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என்ன நான் ஆக போகிறேன், என் எதிர்காலம் என்ன, என்னுடைய ஆண்டவர் எப்படி என்னை நடத்த போகிறார், இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் தொலைச்சி போய் தரிசனத்தை இழந்து அபிஷேகத்தை இழந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. எதுனாலெல்லாம் தொலைஞ்சு போவோம் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன் நம்ம தொலைஞ்சு போகிறோம், எதனால தொலைஞ்சு போகிறோம். முதலாவது, லட்சியம் இதுவென்று தெரியாமல் இருப்பவர்கள் தொலைந்து போவார்கள்.
லட்சியமே என்னன்னு தெரியலை அப்படிங்கிறவங்க தொலைஞ்சு போவாங்க. இப்போ கிணத்துக்கடவுலேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அப்போது ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்துட்றாங்க. இங்கேருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நீங்கள் ஓடணும்ப்பா அப்படின்னு கொடுத்துட்றாங்க. பொள்ளாச்சி வரைக்கும்னு கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து ஓடுறவங்க நேராக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. வடக்கிப்பாளைய பிரிவு வந்ததும் டயர்டாயிடுறாங்க. டயர்டாயிட்டு அதுக்கப்புறம் போக முடியல. ஆனால் அவங்க அதோட நிறுத்திடுவாங்களா? நிறுத்த மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, பொள்ளாச்சி போயிடுவேன், வடக்கிப்பாளையம் வரைக்கும் நான் ஓடி வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் நான் பொள்ளாச்சி ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க போவாங்க. இதே எங்கே போகிறோன்னு தெரியாதவன் எண்டிங் எங்கே இருக்குது, லக்கு எங்கே இருக்குது அப்படின்னு, டெஸ்டினேஷன் எங்கே இருக்குன்னு தெரியாதவன் கோயில்பாளையம் வரைக்கும் ஓடிட்டே, ஐயோ இதுக்கு மேலே முடியலப்பா, நான் திரும்ப வீட்டுக்கே போயிடுறேன்னு திரும்ப வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு லக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அது எவ்வளோ தூரம், இன்னும் எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய லக்கு, தரிசனம், திட்டம் என்னன்னு தெரியாமல் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. டாக்டர் ஆகணும்னு படிக்கிறவன் பாருங்க, கண்டிப்பாக டாக்டர் ஆவான். இன்ஜினியர் ஆகணும்னு படிக்கிறவன் பாருங்க, கண்டிப்பாக இன்ஜினியர் ஆவான். இன்ஜினியர் ஆகணும்னு படிக்கிறவன் டாக்டர் ஆகவே முடியாது. மேசன் ஆகணும்னு படிக்கிறவன் பாருங்க, கண்டிப்பாக மேசன் ஆவான். சப்போஸ் இன்ஜினியர் ஆகணும்னு லட்சியம் இருக்கிறவன் மேசன் ஆயிட்டான்னு வைங்களேன், மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் தான் மேசனாக இருப்பான். 7வது மாதம் அவன் இன்ஜினியர் ஆயிடுவான் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா அவன் அதுக்காகவே அவன் பிரயாசப்படுறான், அதுக்காகவே முயற்சி பண்ணுறான், அதையே தான் அவனுடைய எண்ணமாக இருக்குது. ஒருவேளை அந்த குறுகிய காலம் அவனுக்கு மேசனாக இருக்கலாம், மண்வெட்டி தூக்குறவராக இருக்கிறான், ஆனால் அவனுடைய லக்க அவன் அடைஞ்சே தீருவான். காரணம் அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. இன்னைக்கு தரிசனம் இல்லாதவர்கள் அதாவது தொலைஞ்சு போயிடுறாங்க. இன்னைக்கு காணாமல் போகிறதுக்கு காரணம் அநேகருக்கு தரிசனம் இல்லை. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தி எல்லா இடத்துலையும் தொனிக்கப்பட்டது. சாஸ்திரிகள் கேள்விப்படுறாங்க, இயேசு பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் அநேகர் சொல்கிறாங்க அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்ததுனால அவங்க ஒருவேளை இந்தியாவிலேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க அவங்க சைனாலேருந்து சாஸ்திரிகள் போனாங்கங்கிறாங்க. ஏதோ ஒரு ஊர், ஆனால் சாஸ்திரிகள் இங்கேருந்து கிழக்கிலேருந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான பயணம் அல்ல, அது ரொம்ப தூரம். ஈவன் இந்தியாவிலேருந்து சாஸ்திரிகள் போயிருக்காங்கன்னு நம்ம நினைப்போமே, அங்கேருந்து பெத்லகேமுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட பல மாதங்கள், 6 மாதமாவது குறைஞ்சது அந்த காலத்தில் ஆயிருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டெல்லாம் இல்லை. அப்போது இது ஒரு பெரிய ஒரு ட்ராவல். இந்த ட்ராவல் இவங்கனால முடிக்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, இவர்களுக்கு ஒரு லக்கு இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது. கண்டிப்பாக நம்ம இந்த ட்ராவலில் போய் இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம், இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போம் அப்படிங்கிற ஒரு லக்கோடு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு திசை மாறலாம். திடீர்னு ஏரோது அரண்மனைக்குள்ளே போகிறாங்க, குழப்பமாகறாங்க, ரைட் எடுக்கிறாங்க, லெஃப்ட் எடுக்கிறாங்க, எப்படியோ போகிறாங்க, ஆனால் லக்குக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி அநேகர் அந்த லட்சியத்துக்கு போக முடியாததற்கு காரணம் அநேகருக்கு தரிசனம் இல்லை, திட்டம் இல்லை. நான் என்ன ஆகணும், சின்னதில் அம்மா டாக்டர் ஆகணும்ப்பா, நீ டாக்டர் ஆகணும், 10th மார்க் வந்ததும் நீ இன்ஜினியர் ஆகணும்ப்பா, நீ இன்ஜினியர் ஆகணும், காலேஜ் போனதும் நீ ஏதோ ஒன்று ஆயிரு, ஆனால் ஏதோ ஒன்று ஆயிரு அப்படின்றாங்க. அவனும் ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம், என்னவாக போகிறோம், இதுக்கப்புறம் என்ன, எதுவுமே இல்லை, சும்மா காலேஜ் போகிறேன், போக சொல்லியிருக்காங்க போகிறேன். இல்லை இல்லை இல்லை, லட்சியத்தோடு நீங்கள் ஒவ்வொரு அடியும், இது படித்தா நான் இது ஆவேன், இது முயற்சி. அந்த மாதிரி படிக்கிறவங்கள பாருங்கள், நிச்சயம் அவங்க இன்ஜினியராக நிற்பாங்க, நர்ஸாக நிற்பாங்க. நர்ஸுக்காக படிக்கிறவங்க நர்ஸாக இருப்பாங்க, டாக்டருக்காக படிக்கிறவங்க அந்த டாக்டர் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்காகவே முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போது லக்கு இல்லாமல் ஓடுகிறவர்கள் இழந்து போவாங்க. எனக்கு ஆசை பாஸ்டர் ஆகணும்னு ஆசை, நல்லா பெரிய பாஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை. நான் அதுக்காக தான் இது பண்ணேன். இன்றைக்கி ஆண்டவர் அதே போல் ஆக்கியிருக்கிறார். வேலைக்கு இது பண்ணலை, அங்கே போல் இங்கே போல் என்னை கரெக்டாக ஆண்டவர் நடத்தியிருக்கிறார், பாஸ்டர் ஆக்கியிருக்கிறார். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்ச நாளாக என்ன ஆசைன்னா,
எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய சபையை கட்டணும், நிறையா பேர்த்த ஆதாயம் பண்ணணும், இதெல்லாமே ஆசையாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னென்னா, பரலோகத்தை அடையணும். அது என்னுடைய லட்சியமாக இருக்குது. பரலோகத்துக்காக நான் அதையே ஆம்பிஷன் வச்சு போகணும். தனியாக போகக்கூடாது, கூட 50,000 பேர்த்த கூட்டிகிட்டு போகணும். என்ன பொறாமையாக இருக்கீங்க? கூட 50,000 பேர்த்த எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும். அப்போது இது பெரிய பேராசை தான், இருந்தாலும் அந்த ஆசையை சொல்கிறேன். இப்போது அந்த லட்சியம், பரலோக லட்சியங்கிறது என்னன்னா, அதுதான் நிரந்தரமான ஒரு தரிசனம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 31, 32, 33, 34வது வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க, அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிரும். மேலானது பரலோக திட்டம். பரலோகத்துக்கு போகணுன்னாலே பரிசுத்தமாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். பாவம் பண்ணால் பரலோகத்துக்கு போக மாட்டோம், தப்பு பண்ணால் பரலோகத்துக்கு போக மாட்டோம், பொய் சொன்னால் பரலோகத்துக்கு போக மாட்டோம். அப்போ பரலோக திட்டம் நமக்குள்ள தரிசனம் இருந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பரிசுத்தமாக வாழ்வோம். அது நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள்? இந்த உலகத்தில் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அப்போ அவருடைய ராஜ்யம், அந்த பரலோகம் உங்களுக்கு லக்கா இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு திட்டமாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எதேதோ திட்டம் போடாதப்பா, பரலோகத்தை திட்டம் போடு. உன்னை அழகாக நான் நடத்துவேன், நான் உன்னை அற்புதமாக நடத்துவேன். அது இல்லையே, இது இல்லையே, ஐயோ சாப்பாடு இல்லையே, அப்படிதான் அந்த புலம்பல் இருக்குது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு கவலைப்படாத. பரலோகத்தை நினச்சிட்டா அப்படியெல்லாம் கவலைப்படவே மாட்டோம். ஆமே. அப்போ லட்சியம், ஒரு லட்சியத்தோடு நீங்கள் ஓடணும். விசுவாச ஓட்டம் உலகத்துக்குரிய ஓட்டம் அல்ல, நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஓட்டம், ஒரு லட்சியத்தோடு ஓடுகிற ஓட்டம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, சரியான வழியில் நடக்கக்கூடிய மெய்ப்பன் இல்லாதவன் தொலைந்து போவான். கரெக்டான பாதையில் உங்களை நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பன் இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போயிடுவீங்க. சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தையே பார்த்துட்டு போனாங்க. நான் இந்த நட்சத்திரத்தை சொல்லுவேன் நல்ல ஒரு மெய்ப்பன். ஏன்னா அந்த நட்சத்திரத்தையே அவங்க அது கரெக்டாக வழிகாட்டுச்சு, அதையே பார்த்துட்டு போனாங்க. அது இருந்ததுனால கரெக்டாக ஆண்டவருடைய இடத்துக்கு அவங்க சேர்ந்தாங்க, நட்சத்திரம் வழிகாட்டுனதுனால. நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மெய்ப்பன் நமக்கு இருக்கணும், ஒரு வழிகாட்டி, ஒரு முன்மாதிரி நமக்கு இருக்கணும். டிவி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அப்பா எடுத்ததும் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நல்லா பிரகாசிக்கிற ஊழியக்காரர்களாக பார்த்து டிவியில் போடு, விழுந்து போனவங்க, தோத்து போனவங்க, இவங்களையெல்லாம் டிவியில் வரவே கூடாது, நல்லா பிரகாசிக்கிற ஆட்கள் வரணும், அவங்கள காலை பிடிச்சிட்டு அவங்களையே பார்த்து நம்மளும் அதே மாதிரி பிரகாசிக்கணும் அப்படின்னாரு. பாருங்க, அது எவ்வளோ உண்மையான வார்த்தை. அப்போது யார் பிரகாசிக்கிறாங்களோ, யார் ஜெயிச்சிருக்கிறாங்களோ, பாவத்தை, இச்சைகளை, உலகத்தை யார் ஜெயிச்சிருக்கிறாங்களோ அவங்கள முன்மாதிரியாக வச்சு நம்ம நடக்கும்போது, அவங்கள பார்த்து நடக்கும்போது நிச்சயம் லக்குக்கு போய் சேருவோம், தொலைஞ்சு போக மாட்டோம். அந்த ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போயிடுவோம். இப்போ பைக்கில் போகிறீங்க, இப்போ காரில் போகிறீங்க, இங்கேருந்து சென்னை போகணும் அப்படின்னா எல்லாம் மொபைல் எடுத்து ரூட்டு போட்டுடுறாங்க சென்னை. அப்போ அந்த மொபைல் நம்மளை கரெக்டாக அது நடத்துது. ரைட்டு போகணுன்னா ரைட்டு, லெஃப்ட் போகணுன்னா லெஃப்ட்டுன்னு சொல்லுது. அது நடத்தலை அப்படின்னா எங்கேயாவது போய் முக்கு சந்தில் போய் நின்றுருவோம். ஸோ அப்பா போன வாரம் ஒரு இது சொன்னாங்க, ஒரு வாலிப பையனை அப்பா பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாராம். பைபிள் காலேஜுக்கு அனுப்புனதும் அந்த வாலிப பையனை வச்சு வேலை வாங்கின முதலாளி வந்துட்டார். அப்பா கிட்ட பார்த்து சொல்கிறாரு, யோ அவன் எனக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், அவன் பாட்டுக்கு இத்தனை வருஷமாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறான், அவனை நீ என்ன பண்ணின, இப்போ படிக்கிறதுக்கு அனுப்பிட்டேன்னா எனக்கு யார் ஆடு மேய்ப்பா, நீ மேய்க்கிறியா,
நீ வா என் கூட அப்படின்னு கூப்பிட்டாராம். பாருங்க, இன்னைக்கு அநேகரை தவறான பாதையில் நடத்துகிறாங்க. முன்னேற முடியாமல், அநேக நேரத்தில் முன்னேற முடியாமல் சிலர்லாம் மாட்டிக்கிட்டாங்க, கட்டி போட்டாங்க. முன்னேற முடியாமல் சிக்கிட்டு, ஐயோ எங்கே வழி இருக்குது, எங்கே வாசல் இருக்குன்னு தெரியாமல் இன்னைக்கு அநேகர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நல்ல ஒரு மெய்ப்பன் வேணும். அந்த மெய்ப்பன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் சொல்கிறார், நானே உனக்கு நல்ல மெய்ப்பன், நானே உனக்கு நல்ல மெய்ப்பன். நான் உன்னை புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவேன். நானே உனக்கு நல்ல மெய்ப்பன். அப்போது நல்ல மெய்ப்பனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒண்டியாக இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. பிரசங்கி 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பிரசங்கி சொல்லுகிறார், நீ தனியாக நின்னா விழுந்து போவப்பா, உன்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது உங்களை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும், உங்களை வழி நடத்த, உங்கள் கரத்தை பிடிச்சு நடத்த ஒருத்தர் வேணும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். ஆலோசனை இல்லை அப்படின்னா ஜனங்கள் விழுந்து போவார்கள். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓட கடவும். அழகா வார்த்தை சொல்லுங்க, எப்படி ஓடணும் அப்படின்னா இயேசுவையே நோக்கி ஓடணும். இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தையே பார்த்து போனாங்களாம். அப்போ உங்களுக்கு ஒரு ரோல் மாடல், உங்களுக்கு நல்ல ஒரு மென்டர், உங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பர் அவர் இயேசு கிறிஸ்து தான். அவரையே பார்த்து நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை சரியான பாதையில் நடத்துவார். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நண்பர்கள். அநேகர் தரிசனத்தை இழந்து தொலைஞ்சு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சரியான மெய்ப்பன் இல்லாததுனால. இதை படிடா, அடுத்தது இது பண்ணுடா அப்படின்னு சொல்லி கொடுக்கறக்கு ஆள் இல்லாததுனால அநேகர் தொலைஞ்சு போயிட்டாங்க. அநேகர் கெட்ட நண்பர்கள் கூட சேர்ந்ததுனால அநேகர் தொலைஞ்சு போயிட்டாங்க. கெட்ட குமாரன் தொலைஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா நண்பர்கள் தான். இந்த கெட்ட குமாரனுக்கு லக்கு இல்லை. அப்பா கிட்ட போய் சொத்தை கேட்குறான், அப்பா எனக்கு சொத்து கொடுங்கப்பா. இவ்வளோ பெரிய சொத்து வந்துருச்சு, பயங்கர கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஆனால் இந்த பணத்தை வச்சு என்னவாக போறேங்கிற லட்சியம் இல்லை. இந்த பணத்தை வச்சு அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற திட்டம் இல்லை, தீர்மானம் இல்லை. பணம் இருக்கு, ஆனால் இதுக்கான ஒரு லட்சியமோ லக்கோ திட்டமோ தரிசனமோ எதுவுமே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. தரிசனம் திட்டம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத வச்சு எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு அநேகர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கெட்ட குமாரன் இந்த பணத்தை வச்சு திட்டம் இல்லாததுனால, தரிசனம் இல்லாததுனால அத்தனையும் வேசிகளுக்கும் நண்பர்களுக்கும் அவன் செலவு செஞ்சிட்டான். இப்போ கடைசியில் அவனுடைய நிலைமை எல்லாத்தையும் அவன் அழிச்சிட்டான். அப்பாவுடைய பாதி சொத்தை வாங்கினவன், அப்பா கோடீஸ்வரர், அவருக்கு கீழே ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, அத்தனை சொத்தையும் வாங்கினவன் இன்னைக்கு பண்ணிக்கு வைக்கிற தகுட்டு தின்னுட்டு இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுடைய சொத்தை அவன் அழிச்சிட்டான். காரணம் திட்டம் இல்லை, தரிசனம் இல்லை. இன்னைக்கு திட்டத்தை தொலைச்சு தரிசனத்தை தொலைச்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய திட்டத்தை அவர் புதுப்பிப்பார், தரிசனத்தை அவர் புதுப்பிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடே ஓட கடவும். இந்த வாழ்க்கை 100 மீட்டர் ரேஸ் அல்ல, இது ஒரு மாரத்தான் ரேஸ். பொறுமையாக தான் ஓடணும். உடனே ஒரே நாளில் ஓடி ஜெயிக்கணும், ஒரே நாளில் கப்பு வாங்கணும், இல்லை வாங்கவும் முடியாது. இதை மெதுவாக பொறுமையாக ஓடணும். ஹல்லேலூயா. நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். எனக்கு ஒரு ஓட்டம் நியமித்திருக்கிறது. இது எனக்கு காலேஜ் படிக்கும்போது நான் பிடிக்காத ஒரு வார்த்தைனே, ஜெயராஜ் பாஸ்டர் பையன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாஸ்டர் பையன், ஏன்னா பசங்கள்லாம் அப்படி கிண்டல் அடிப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். பாஸ்டர் பையனாக இருந்துட்டு இப்படி பண்ணுறியா? பாஸ்டர் பையன்டா, எதுக்கு எடுத்தாலும் பாஸ்டர் பையன்டா, நீ
சர்ச்சில் யார் கல்யாணனே தெரியாது, எல்லா கல்யாணத்துக்கும் இருக்கணும். அவங்கள நான் பார்த்துருக்கவே மாட்டேன். தம்பி இன்னைக்கு ஒரு கல்யாணம்ப்பா இருக்கும், தம்பி இன்னைக்கு ஒரு வீடு பால் காய்ச்சுப்பா, சரிப்பா. எல்லா வீடு பால் காய்ச்சி எல்லா கல்யாணம், அது யார் வீடு தெரியாது, யார் கல்யாணம் தெரியாது. எல்லாத்துலேயும் மேக்கப் போட்டு பவுடர் போட்டு ஒரு கோட்டை போட்டுட்டு நின்றுருவோம். காலையில் 5 மணிக்கு வரோம், நீங்களாம் 7 மணிக்கு போயிடுவீங்க, நாங்களாம் 11:30 ஆயிரும். அப்போது இது கஷ்டமான வாழ்க்கை தான். ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நான் கொடுத்து வச்சவன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஹல்லேலூயா. அப்போது நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஓட்டம் 100 மீட்டர் ரேஸ் அல்ல, பொறுமையோடு ஓடு, பொறுமையோடு ஓடு. இன்னைக்கு அநேகரை பார்த்து சொல்கிறார், வாலிபர்களை உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை இதுதான். தரிசனத்தை வச்சு, திட்டத்தை வச்சு, ஒரு லக்கை வச்சு, அந்த லக்குக்கு நேராக பொறுமையாக ஓடு. ஒரே நாளில் சாதிக்கணும்னு நினைக்காத, அதை நினச்சி பொறுமையாக ஓடு. ஆண்டவர் இதுதான் கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலதுபுறத்திலே வீற்றிருக்கிறார். அவமானத்தை எண்ணாமல் அவர் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சரியான தீர்மானம் எடுக்க தெரியாதவன் தொலைந்து போவான். முதலாவது, லட்சியம் இல்லாதவன் தொலைந்து போவான். 2வது, சரியான வழியில் நடத்த தெரியாத மெய்ப்பெண் இல்லாதவன் தொலைஞ்சு போவான். 3வது, சரியான தீர்மானம் எடுக்க தெரியாதவன் தொலைஞ்சு போவான். ஒரு கார் ஓட்டுறோம், சில நேரம் நானும் சோஃபியும் கார் ஓட்டிகிட்டு போவோம், எனக்கு டெஸ்டினேஷன் தெரியாது. அவள் தான் சொல்லுவா, எங்கே ரைட்டு போங்க லெஃப்ட்டு போங்கன்னு பா. நான் திடீர்னு ஒரு இடத்துல அவளுக்கும் மறந்துடும், ரைட்டா லெஃப்டான்னு தெரியாது. போவேன், அவள் சொல்லுவா ரைட்டா லெஃப்டான்னு தெரியலிங்க, எப்போ பக்கத்தில் வந்துட்டேன், டக்குன்னு சொல்லு, ரைட்டா லெஃப்டா, ரைட்டா லெஃப்டா அப்படின்பேன். தெரியலிங்க, சரி ஏதோ ஒன்றில் போங்க, ரைட்டில் போங்க. அங்கே போனால் எங்கேயாவது போய் நிற்போம், குப்பை தொட்டிக்கு முன்னாடி போய் நிற்போம். பாருங்க, அப்போது கரெக்டான தீர்மானம் எடுக்க தெரியாதவன் தொலைஞ்சு போயிடுவான். இன்னைக்கு வாலிபர்கள் பண்ணுற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கு, தீர்மானத்தை கரெக்டாக எடுக்க தெரியறதில்ல. சரியான தீர்மானத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. கிடைக்கிற வாய்ப்புன்னு போது அதில் கரெக்டான தீர்மானம் எடுத்து, டெசிஷன் எடுத்து, அந்த திட்டத்துக்கு நேராக, தரிசனத்துக்கு நேராக போகிறதில்ல. வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு தீர்மானத்தை நீங்கள் சரியாக எடுக்கணும். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலேயே ஏவாள் தப்பான தீர்மானத்தை எடுத்தா. ஆண்டவர் பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னா அவள் சாப்பிட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆண்டவர் சொல்கிறான், நான் உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்ப்பா. உடனே அவன் சாராள் மூலமாக குழந்தை கிடைக்கும்னு அவன் விசுவாசிக்கல, ஆகாரம் சேர்த்திக்கிட்டான் வேலைக்காரிய. அதனால எத்தனை குழப்பம், எத்தனை பிரச்சனை. தீர்மானம் எங்கெல்லாம் தப்பாக போகுதோ அங்கெல்லாம் குழப்பம் இருக்கும். நகோமி பாருங்க, பெத்லகேமுக்கு திரும்ப வராங்க. அப்போ ஓர்பால் முத்தம் கொடுத்து, அத்தை நீங்கள் போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு அவள் கலண்டுறா. ஆனால் ரூத் நகோமி கூடயே, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வருவேன், நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்களோ அங்கே நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நகோமி கூடயே வந்துட்டா. ரூத்துடைய பெயர் ஆண்டவருடைய பிறப்பின் அட்டவணையில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் ஓர்பாலுடைய பெயர் காணாமல் போயிடுச்சு. காணாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் எடுத்த தவறான தீர்மானம். இந்த கெட்ட குமாரன் ஒரு தீர்மானம் எடுத்தான், சொத்தெல்லாம் வாங்கிட்டு நான் பிரிஞ்சு போகிறேன், நான் ஜாலியாக இருக்க போகிறேன்னு அவன் தவறான தீர்மானத்தை எடுத்தான். இன்றைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சரியான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கணும். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆகாரத்தினால் தீட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானம் எடுத்தான். தாவீது சங்கீதம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினான். யோபு 31வது அதிகாரம் 1வது வசனத்தில் கண்களினால் நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யோபு தீர்மானம் பண்றார். என்னுடைய கண்கள்னால நான் பாவம் பண்ண மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை செய்கிறார். சீசர்கள் அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 28வது வசனத்துல வேசித்தனத்திற்கு விலகி இருப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றாங்க. அப்போ நமக்கு முன் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க. தீர்மானத்தோடு வாழ்ந்து அவர்கள் ஜெயித்தார்கள்.
இன்னைக்கும் ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்கணும். நான் இதுதான் என்னுடைய வழி, கிறிஸ்தவ மார்க்கம் தான் என்னுடைய மார்க்கம், உலகத்துக்கு போக மாட்டேன். சொந்தக்காரங்களாம் வந்து சாமி கும்பிடுன்னு போது அங்கேயும் போய் நான் கும்பிட மாட்டேன். நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் ரட்சிப்புக்குள்ள நடக்கிறேங்கிற ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் விக்கிரகங்களுக்கு முன்பதாக என்னுடைய தலை வணங்காதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் பரிசுத்த ஓட்டத்தை ஓடுவேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நான் பைபிள் படிப்பேன், ஜெபம் படிப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். தீர்மானத்தோடு வாழுகிறவர்களா இருக்கணும். தீர்மானம் இல்லை அப்படின்னா தொலைஞ்சு போயிடுவீங்க. இஷ்டத்துக்கு வாழ்ந்தா காணாம போயிடுவீங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு தீர்மானம் இருக்கணும். இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு லக்கு இருந்தது. அந்த லக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருந்தது. அந்த நட்சத்திரம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர்தான் நட்சத்திரம், அவர்தான் வழி நடத்தக்கூடியவர். சாஸ்திரிகள் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நாங்கள் கரெக்டாக அங்கே போய் சேருவோம். வழி மாறி போயிட்டாங்க. இயேசுவை பார்த்ததுக்கு பிறகு திரும்ப நாங்கள் ஏரோது கிட்ட போக மாட்டோம்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. மறுபடியும் ஏரோதை பார்க்க மாட்டோம் அப்படின்னு. ஏரோது அப்படின்னா அது உலகம், அது உலக ஆசை. அது பார்க்கறதுக்கு மாடி வீடு மாதிரி இருக்கும், அலங்கரிக்கப்பட்ட வீடு மாதிரி இருக்கும். அதுதான் உலகம். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அங்கே தான் ரட்சகர் பிறந்திருப்பாரோன்னு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஆபத்து தான். சின்ன 3 வயசுக்குள்ளே எல்லா குழந்தைங்களையும் சங்கரிச்சான். காரணம், இவங்க அதுக்குள்ளே என்டர் ஆனதுனால. ஏரோதுக்கு அந்த வாசலுக்குள்ளே மட்டும் இவங்க போகாமல் இருந்திருந்தா அன்னைக்கு இஸ்ரவேல் குழந்தைங்களாம் மரிச்சிருக்க மாட்டாங்க. அப்போது ஒரு தீர்மானம் எடுக்கணும், மறுபடியும் நான் உலகத்துக்கு போக மாட்டேன், மறுபடியும் பாவமான வாழ்க்கைக்கு போக மாட்டேன், மறுபடியும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லக்கு, அது இயேசுவா இருக்கணும். 2வது, உங்களை வழி நடத்துகிறவர் இயேசுவா இருக்கணும். 3வது, மாம்சத்தின்படி நீங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தீர்மானமும் ஆண்டவருக்கு ஏற்றபடி, இது ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது ஆண்டவருடைய சித்தமானு அறிஞ்சு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். இழந்து போன உங்களுடைய திட்டத்தை, அந்த நட்சத்திரத்தை, அந்த தீர்மானத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ரோமர் 5வது அதிகாரம் 18-19வது வசனம் சொல்கிறது, ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்து பாவம் செஞ்சு எல்லா மகிமையற்றவனாக இருந்தான். ஆதாம் எதெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம பெற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. ஆதாம் இழந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் புதுப்பிச்சார். இது யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும். அந்த வசனத்தை வாசிங்க, 18-19. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆமென். எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. அந்த சிலுவையை பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி பிதாவினுடைய சித்தத்தை அவர் செய்தபடியினால தன்னையே அவர் முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எடுத்த ஒவ்வொரு தீர்மானமும் பாருங்க, அவர் தனக்கென்று வாழாமல் பிதாவினுடைய சித்தத்தையே கடைசி வரைக்கும் அவர் செய்தார். கடைசி மூச்சு வரைக்கும். அடிக்கிறது, சாட்டைகளால் அடிப்பாங்களே, ரத்தம் வெளியே வருமே, அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் அந்த பாடுகளுக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த கஷ்டமான பாதைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். காரணம், அது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது. இன்னைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆனால் இது கஷ்டமான பாதையாக இருக்குதே, இது மற்ற உலக மக்கள்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்குது. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதை, எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டம், அது கஷ்டமான ஓட்டமாக இருக்குதே, இதை எப்படி நான் இதை ஓட முடியாதேங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பாருங்க. அவர் தமக்கு வர பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்.
கடைசி வரைக்கும் பிதாவினுடைய சித்தத்தை செய்ததுனால அதற்கு பின்பு மகிமைக்கு மேல மகிமையை அடைந்தார். அதே போல நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. லேக்கா பா ராகா தா டாபலபோ. ஆவியில நிரம்புறவங்க ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேசுங்க. இயேசுதான் அந்த நட்சத்திரம். உங்களை சரியா வழி நடத்துகிறவர் இயேசு ஒருவரே. ஓ, இயேசுதான் உங்களுக்கு லக்கு. உங்களுடைய திட்டம் பரிசுத்தத்துக்கு நேராக ஓடணும். ஓ, பரிசுத்தமான வாழணும், பரலோக லக்க அடையணுங்கிற ஒரு திட்டத்தோடு ஓடணும்னு நீங்க ஓட ஆரம்பிங்க. ஓ ராபா ராகாதா டாபா ஷகாதா டாபலபோ. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பி கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொடுக்க போகிறார். எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் இரட்டத்தனையா கர்த்தர் கொடுக்க போகிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கையை தட்டி லக்கா பா ராகாதா டாபா ஷதா டாபலபோ ரேமே ரேகாதா டாபலபோ. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. திட்டங்களை இழந்து தரிசனத்தை இழந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை புதுப்பிக்கிறார். ஒரு புதிய திட்டம், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வழி நடத்துதல், ஒரு புதிய மேய்ப்பன், ஒரு புதிய நண்பர்கள் இயேசுவின் நாமத்தில். ஓ ராகபா ஷகாபலபோ. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618.
9488873284.